Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இருந்து பார்த்தோம்னா வெக்டார் டிஃபரன்ஷியேஷன்ஸ்ல நம்ம அது வெக்டார் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ். இந்த வெக்டார் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு டைவர்ஜென்ஸ் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், கர்ல் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். இது கர்ல் அப்படின்னா எப்படி இருக்கும், டைவர்ஜென்ஸ் அப்படின்னா இருக்கும். இந்த கர்ல் அண்ட் டைவர்ஜென்ஸோட வேல்யூஸ் நம்ம எப்போ நமக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்போம், இந்த கர்ல் அண்ட் டைவர்ஜென்ஸோட வேல்யூஸ் நம்ம எப்போ அதோட வேல்யூஸ்லேருந்து என்ன கிடைச்சிருதுன்னு அப்படின்னா எப்போ அந்த கர்ல் அப்படிங்கிறது நமக்கு எப்போ இர்ரோட்டேஷனாக கன்வெர்ட் ஆகும், இந்த இர்ரோட்டேஷனல் அதே மாதிரி டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது எப்படி சொலனாய்டலாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணக்கூடிய சில டைவர்ஜென்ஸ் பேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் அது சொலனாய்டல் அண்டு இர்ரோட்டேஷனலை பேஸ் பண்ணக்கூடிய டெஃபினேஷனாக நம்ம சொல்லியிருந்தோம். அதோட வேல்யூ கர்ல் டைவர்ஜென்ஸோட வேல்யூஸை நம்ம என்னது ஈக்குவலன்ட் டு 0 நமக்கு கிடைச்சது இருந்தாவே நமக்கு என்னது இர்ரோட்டேஷன் சொலினாய்டல் அப்படிங்கிறது டெஃபினேஷனில் பார்த்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். Read the problem. First problem. If v vector is equal to x plus 3y into I vector plus y minus 2z vector plus x plus lambda z k vector is the solenoidal, then find the value of lambda. Find the value of lambda. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸை பாருங்க. கொடுத்துருக்க அந்த வி வெக்டார் அப்படிங்கிறது சொலனாய்டல் வெக்டார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வி வெக்டார் இஸ் அ சொலனாய்டல் வெக்டார் அப்படின்னா அப்போ அன்னோனா இருக்கக்கூடியது என்ன இருக்கு, அன்னோனா என்ன இருக்கு பாருங்க. தோட்டம் கே வெக்டாருக்கு முன்னாடி என்ன இருக்கு, அந்த இசட் கேக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லாம்டா அப்படிங்கிற ஒரு அன்னோன் பேராமீட்டர்ஸ் இருக்கு. இந்த அன்னோன் பேராமீட்டரோட வேல்யூ என்னவா இருக்கு, சொலனாய்டலா இருக்கும்போது கண்டிஷன் பை த கண்டிஷன் சொலனாய்டலா இருக்கும்போது இந்த லாம்டாவோட வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் நமக்கான கீ பாயிண்ட் என்னங்கிறது தெரியும், சொலினாய்டல் அப்படிங்கிறது தெரியும். சொலினாய்டல் அப்படின்னா நமக்கான டெஃபினிஷன்ஸ்க்கு போயிடலாம். சொலினாய்டல் அப்படின்னா சொலினாய்டல் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா தட் இஸ் டைவர்ஜென்ஸ் ஈக்குவல் டு 0. டைவர்ஜென்ஸ்ங்கிறது என்ன இருக்கும், 0வா இருக்கும். அப்போ சொலனாய்டல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், டைவர்ஜென்ஸ் ஈக்குவல் டு 0. வாட் மீன் தி டைவர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லிருக்கோம், ஸோ டாட் ப்ராடக்ட் தான் நம்ம டைவர்ஜென்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ தட் இஸ் நம்ம எப்படி சொல்லலாம் பாருங்க, தட் இஸ் டெல் டாட் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நம்ம டெஃபினேஷன் பார்த்துருப்போம். பட் நமக்கு கொடுத்துருக்கிறது வி வெக்டார். ஸோ நம்ம அது டெல் டாட் வி வெக்டரோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துகிட்டு போய் இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பை த ப்ராப்ளம் டெல் டாட் டெல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, டெல்ங்கிறது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் ஐ வெக்டார் இன்ட்டு டோ டிவைட் பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ டிவைட் பை டோ ஒய் பிளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ டிவைட் பை டோ இசட் டாட் ப்ராடக்ட் ஆஃப் வி வெக்டார். வி வெக்டாருக்கு அந்த எஃப் வெக்டாருக்கு மேலே வி வெக்டார் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம் இல்லையா. எக்ஸ் பிளஸ் 3y இன்ட்டு ஐ வெக்டார் plus y minus 2z j vector plus x plus lambda z into k vector equal to 0 அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸோட வெக்டர்ஸ் எக்ஸோட ப்ராடக்ட் ஆகும் பாருங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு நமக்கு, டோ டிவைட் பை டோ எக்ஸ். இங்கே பாருங்க டாட் ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் வி வெக்டரோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன டேர்ம் இருக்கு பாருங்க, எக்ஸ் பிளஸ் 3y டேர்ம்ஸ் இருக்கு. Plus positive into positive, plus into plus plus. J oda coefficients dou divided by dou y. இங்க J oda coefficients என்ன term இருக்கு பாருங்க, y minus 2z. ஓகேங்களா, plus இங்க plus again, plus into plus plus again. இந்த K oda coefficient என்ன term இருக்கு பாருங்க, dou divided by dou z of. இந்த K oda coefficients என்ன இருக்கு பாருங்க, K oda coefficients என்ன இருக்கு அப்படின்னா that is x plus lambda z which is equal to 0 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கொடுத்துருக்க அந்த சொலினாய்டலோட கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி சொல்லியாச்சு. இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் டெரிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ சிம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட் பண்ணிக்கலாம். ஸோ டோ டிவைட் பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3y.
ஸோ இந்த டேர்ம் எக்ஸை பொறுத்து டெரிவேட் பண்ணிக்கலாம். டெரைவ் பண்ணும்போது என்ன பாருங்க, எக்ஸை பொறுத்த தான் டெரைவ் பண்ண போகிறோம். அனதர் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற மல்டிபிள் தான் சைலண்ட் வச்சுக்கோங்க. அடிஷனல் சப்ராக்ஷன்ல இருந்து 0வா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டேர்ம் என்ன ஆகிடும் பாருங்க, எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 1 ஆகிடும். அனதர் டேர்ம்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு. ஓகேங்களா? ப்ளஸ் ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 1 இருக்கும். அந்த டேர்ம் எங்கே ஆல்ரெடி 0 ஆகிடுச்சு. ப்ளஸ் ஸோ இசட்டை பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகிடும், ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். ப்ளஸ் lambda மட்டும் தான் இருக்கும், which is equal to 0. so 1 plus 1 that is 2 minus of 0 னா அதை ஆட் பண்ணாலும் சம் பண்ணாலும் zeros வந்து வேலிட் ஆகாது. ஸோ விட்டுறலாம். ஸோ 2 plus lambda is equal to 0. therefore lambda is equal to minus 2. அப்போ லாம்டாவோட வேல்யூ 2ன்னு இந்த கிவன் ஃபங்க்ஷன்ஸ்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கொடுத்துருக்க அந்த வி வெக்டார் அப்படிங்கிறது ஒரு சொலனாடல் வெக்டார் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? எக்ஸாக்டா 2 லாம்டாவோட வேல்யூ 2ன்றதுனா என்ன இருக்கும், இந்த கிவன் வி வெக்டார் அப்படிங்கிறது ஒரு சொலனாடல் வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆயிடும். ஸோ உங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கன்னா, வி வெக்டார் அப்படிங்கிறது சொலனாடலா இருக்கும்போது லாம்டாங்கிற ஒரு அன்னோனோட வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லாம்டாவோட அன்னோனோட வேல்யூஸ் நம்ம என்ன கால்குலேட் பண்ணிட்டோம், -2ன்னு நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நமக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைப்பில் வந்து நமக்கு டிஎன்பிசிஸ்லையும் நம்ம கேட்டிருக்காங்க, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இந்த இர்ரோட்டேஷன் சொலினாய்டல் பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நமக்கு இதுலேருந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இம்பார்ட்டண்ட்டாக இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு மேக்ஸிமம் 99% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த இர்ரோட்டேஷன் சொலினாய்டலில் பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை நல்லா ப்ராப்பராக கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த வி வெக்டார் அப்படிங்கிறது ஒரு சொலினாய்டலாக இருக்கும்போது லாம்டாவோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது சொலினாய்டலுக்கான டேர்ம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கொடுத்துருக்க அந்த வி வெக்டார் அப்படிங்கிறது சொலினாய்டல் வெக்டார் அப்படிங்கிறது நம்ம எப்போ ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்க அந்த வி வெக்டார் அப்படிங்கிறது சொலினாய்டல் வெக்டார் அப்படின்னா த டைவர்ஜென்ட் வேல்யூஸ் இஸ் 0 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ரியர் டெஃபினிஷன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, டைவர்ஜென்ட் வேல்யூஸ் இஸ் 0. வாட் மீன் தி டைவர்ஜென்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அந்த கொடுத்துருக்கக்கூடிய வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ், நாட் எதர் ஸ்கேலர் ஃபங்க்ஷன்ஸ், இந்த வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரோட நம்ம என்ன பண்ண போறோம், டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். இந்த வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்க போறோம், இந்த வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 கிடைச்சதுன்னா தட் இஸ் கால்டு தி சொலினாய்டல் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது சம் அதர் வேல்யூஸ் கிடைச்சது அப்படின்னா தட் இஸ் டைவர்ஜென்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எஃபெக்டர் the del dot எஃபெக்டரோட வேல்யூ சம் அதர் வேல்யூஸா கிடைச்சது அப்படின்னா தட் இஸ் கால்டு தி டைவர்ஜென்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டைவர்ஜென்ஸ் வேல்யூ சொல்லுவோம். பட் அதோட வேல்யூ ஸ்டாண்டர்டா உங்களுக்கு 0ன்னு கிடைச்சது அப்படின்னா தட் இஸ் கால்டு என்ன சொல்லுவோம், டைவர்ஜென்ஸ் வேல்யூஸ் தட் இஸ் கால்டு 0 மீன்ஸ் தட் இஸ் சொலினாய்டல் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் சொலினாய்டல் அப்படிங்கிறது. அப்போ அந்த கிவன் இந்த சொலினாய்டல் கூட ஈக்குவல் டு 0 ஆகக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு தான் சொலினாய்டல் வெக்டார் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டெல் டாட் எஃபெக்டர் அந்த எஃபெக்டரோட வேல்யூ மேபி 0 ஆயிடுச்சுன்னா, டெல் டாட் எஃபெக்டரோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா அந்த எடுத்துக்கூடிய அந்த ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு தான் சொலினாய்டல் வெக்டார் அப்படிங்கிறது. இது டாட் ப்ராடக்டோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா தட் இஸ் சொலினாய்டல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெக்டாருக்கு பேரு சொலினாய்டல் வெக்டார் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் தி அதர் ப்ராப்ளம். The second problem, read the problem. Find the constant a b c so that f vector is equal to x plus 2y plus az I vector plus bx minus 3y minus z j vector plus 4x plus cy plus 2z into k vector is irrotational அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் ரீட் பண்ணியாச்சு. சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். கொடுத்துருக்க நமக்கு கீ பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா இர்ரோட்டேஷனல் அப்படிங்கிறது நமக்கான கீ பாயிண்ட்ஸ். கொடுத்துருக்க அந்த கிவன் கொஸ்டின்ஸ்ல நமக்கு கீ பாயிண்ட் என்ன, இர்ரோட்டேஷனல். ஓகேங்களா? கொடுத்துருக்க அந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் இர்ரோட்டேஷனல் அப்படிங்கிறதுக்கான நம்ம டேர்ம் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த அன்னோனா இருக்கக்கூடிய 3 கான்ஸ்டன்ட் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்களே அந்த கான்ஸ்டன்ட்ஸை நம்ம டெரைவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அது இர்ரோட்டேஷனுக்கான நம்ம படிச்சிருக்க டெஃபினிஷன்ஸை ஒரு ரீகால் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? ஒட்டுமீதி இர்ரோட்டேஷனல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க அந்த டெல் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர், அந்த வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். அந்த கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ
ஒரு என்ன ஃபார்மேட்ல கிடைக்கும் அப்படின்னா தட் இஸ் வெக்டார் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கும். தட் இஸ் வெக்டார் ஃபார்ம்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், வெக்டார் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கோம். டெல் கொடுத்துருக்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், டெல்லோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது சம் அதர் ஒரு வெக்டார் ஃபார்ம்ல கிடைக்கக்கூடியதுக்கு பேர், வெக்டார் ஃபார்ம்ல கிடைக்கக்கூடிய வெக்டார்ஸுக்கு பேர் தான் கர்ல் வெக்டார், கர்ல் ஆஃப் தட் ஃபங்க்ஷன்ஸ், கர்ல் ஆஃப் எஃப் வெக்டார், கர்ல் ஆஃப் வி வெக்டார் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த கர்ல் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கர்ல் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ கர்ல் ஆஃப் எஃப் வெக்டார், கர்ல் ஆஃப் எஃப் வெக்டார் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கர்ல் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதோட கர்லோட வேல்யூஸ் சம், அது நமக்கு என்னவா இருக்கும், கர்லோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா, கர்லோட வேல்யூ 0ன்னு கிடைச்சது அப்படின்னா தட் இஸ் கால்ட், நாம என்ன சொல்லுவோம், தட் இஸ் irrotational. கர்லோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், irrotational. இதுக்கு பேர் தான் irrotational. ஸோ கர்லோட வேல்யூ 0ன்னு கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம், irrotational அப்படிங்கிறது. ஸோ கர்ல் அப்படிங்கிறது நம்ம எப்படி நோட்டேட்டடா நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறதா, தட் இஸ் irrotational. நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா irrotational அப்படின்னா ஸோ கர்லோட வேல்யூ 0வா இருக்கும் இல்லையா. இந்த கர்ல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, கர்ல் எப்படி டிஃபைன் பண்ண போறோம், டெல் கிராஸ் எஃப் வெக்டார் which is equal to 0வா இருக்கும். 0 மீன் சொல்லக்கூடாது, 0 வெக்டாரா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கர்லோட வேல்யூஸ் எப்போ என்ன இருக்கும், வெக்டார் ஃபார்மேட்ல இருக்கும் சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் வேல்யூஸ் ஆர் வெக்டார் ஃபார்ம்ல இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, தட் இஸ் 0. ஸோ டெல் கிராஸ் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு கிடைச்சதுன்னா, டெல் கிராஸ் எஃப் வெக்டாரோட வேல்யூ 0ன்னு கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கர்லோட வேல்யூ 0ன்னு இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு தி irrotational அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ கர்லோட வேல்யூ 0ன்னு இருக்கும்போது தான் நம்ம அதை irrotational சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெல் கிராஸ் எஃப் வெக்டாரோட வேல்யூ கால்குலேட் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு சொல்லும்போது அப்போ ஏபிசிங்கிற ஒரு அன்னோனை நம்ம டிஃபைன் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் டெல் அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் தெரியும். ஸோ அதை நம்ம எஃப் வெக்டரோட நம்ம என்ன பண்ண போறோம், டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ, ஃபர்ஸ்ட் நம்ம வெக்டர் அப்படிங்கிற 3 டைமென்ஷனல் அப்படிங்கிற இல்லையா. ஸோ ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபார்ம்ல எழுத போறோம் பாருங்க, கவனிங்க. ஃபார்ம் என்ன எழுத போறோம்னா டெல்லோட அர்த்தம் டெல் கிராஸ் எஃப். ஃபர்ஸ்ட் எனக்கு டெல் இருக்கு, டெல்ல ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன டேர்ம் இருக்கு, டோ டிவைட் பை டோ எக்ஸ் இருக்கு. ஜேயோட கோஎஃபிஷியன்ட் என்ன டேர்ம் இருக்கு, டோ டிவைட் பை டோ ஒய். கேயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, டோ டிவைட் பை டோ இசட். ஆல்ரெடி நம்ம டெல்லோட டேர்ம்ஸ் நம்ம இங்கேயே டிஃபைன் பண்ணியிருப்போம் இல்லையா, டெல் டேர்ம்ஸ், அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கிராஸ் எஃப் வெக்டர், இங்க ஸ்மால் எஃப் கொடுத்துருக்கல, ஸோ எஃப் கூட எடுத்துக்கோங்க, ஸ்மால் எஃப் வெக்டர். இப்போ எஃப் வெக்டர்ல ஐயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன டேர்ம் இருக்கு பாருங்க, ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன டேர்ம் இருக்கு, எக்ஸ் பிளஸ் 2y plus AZ. ஓகேங்களா, AZ. B ஓட டேர்ம்ஸ், J ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க, BX minus 3y minus EZ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் K ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க, 4x plus CY plus 2EZ. ஓகேங்களா, which is equal to 0 vector. 0 vector அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 0 i vector plus 0 j vector plus 0 k vector அப்படிங்கிறத நம்ம 0 vectors நம்ம சொல்றோம். ஸோ இதை நம்ம டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஈக்குவல் பண்ணி நம்ம வேல்யூஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி ஈக்குவேட் பண்ண போறோம் பாருங்க, i vector into இந்த டேர்மை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ இந்த டேர்மை நம்ம y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம், டோ டிவைட் பை டோ y ஆஃப் திஸ் டேர்ம், y பொறுத்து மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ x டேர்ம் 0 ஆயிடும், z டேர்ம் 0 ஆயிடும் இல்லையா. c y டேர்ம் மட்டும் தான் இருக்கு. அப்போ y பொறுத்து பண்ணும்போது 1, அங்க ஆல்ரெடி c இருக்கு, 1 into c னா c தான் டேர்ம், அப்போ c டேர்ம் 0. இதை பண்ணியாச்சு. another diagonal minus of இந்த டேர்ம் z பொறுத்து பண்ண போறோம். So dou divided by dou z of bx minus 3y. அப்போ z பொறுத்து பண்ணும்போது என்ன டேர்ம் இருக்கும், x டேர்ம் 0 ஆயிடும், y டேர்ம் 0 ஆயிடும், z டேர்ம் மட்டும் தான் பாசிபிள். z டேர்ம்ங்கிறத பண்ணும்போது எனக்கு -1 இருக்கும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் டேர்ம் இருக்கு, அப்போ +1 ஆயிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் i வெக்டர் மைனஸ் j வெக்டர் மைனஸ் j வெக்டர் இன்டு மைனஸ் j வெக்டர் இன்டு இந்த ரோவும் இந்த ரோ விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸை பொறுத்து இது பண்ணும்போது டேர்ம் என்ன ஆகிடும் பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகிடும் 4 ஆகிடும். ஸோ ரிமைன் டேர்ம் எல்லாமே 0 ஆகிடுச்சு விட்டுரும். ஓகேங்களா.
இந்த டேர்ம் பண்ணும்போது நெக்ஸ்ட் இதை பண்ணலாம் z பொறுத்து பண்ணும்போது நமக்கு என்ன டேர்ம் இருக்கு பாருங்க x டேர்ம் 0 ஆயிடும் y டேர்ம் 0 ஆயிடும் z டேர்ம் மட்டும் தான் இருக்கு z டேர்முக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கு a இருக்கு பிளஸ் a சோ டேர்ம் சாரி மைனஸ் ஏனா அப்பர் லிமிட் மைனஸ் இந்த டேர்ம் சொல்லலையா பாருங்க இந்த டேர்ம் மைனஸ் திஸ் டேர்ம் மைனஸ் a எழுதியாச்சா முடிச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் பிளஸ் k வெக்டார் இன்டு plus k vector இந்த ரோவும் இந்த ரோ விட்டுறோம் இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம் இது x பொறுத்து பண்ணும்போது டேர்ம் என்ன இருக்கும் பாருங்க b மட்டும் தான் கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் டேர்ம் எல்லாமே 0 ஆடும் இதை பண்ணும்போது டேர்ம் என்ன இருக்கும் பாருங்க y பொறுத்து தான் பண்றோம் அப்போ -2 கிடைச்சிரும் -2 கிடைச்சிரும் which is equal to பாருங்க இது எல்லாமே டிட்டர்மினன்ட்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு இப்போ 0 வெக்டார் அப்படிங்கிற இருக்குயா 0 வெக்டார் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம் 0 i வெக்டார் plus 0 j வெக்டார் plus 0 k வெக்டார் அப்படிங்கிறது அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அதுக்குள்ள ஈக்குவேட் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இங்க i யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன டேர்ம் இருக்கு பாருங்க i யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன டேர்ம் இருக்கு பாருங்க c + 1 இங்க i யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 0 ஓகேங்களா 0 அப்போ therefore c யோட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் c ங்கிறது என்ன ஆயிடும் -1 ன்னு கிடைச்சிருச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்க j யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்கு -4 - a அப்போ -4 plus a ன்னு கிடைச்சிருமா which is equal to 0 அப்போ -4 plus a is equal to 0 so therefore a is equal to என்ன கிடைச்சிருக்கு 4 ன்னு கிடைச்சிருச்சு அதோ முடிஞ்சிச்சு next third k ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்கு பாருங்க b - 2 equal to 0 therefore b ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 2 ன்னு கிடைச்சிருக்கு b ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 2 இப்போ therefore இப்போ இந்த abcங்கிற unknown கான்செப்ட் கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா a ஓட வேல்யூ நாம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் 4 ன்னு கால்குலேட் பண்ணியாச்சு b ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிட்டோம் 2 ன்னு கால்குலேட் பண்ணியாச்சு c ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணி 1 ன்னு கால்குலேட் பண்ணியாச்சு ஓகேங்களா சோ ஃபைண்ட் தி கான்ஸ்டன்ட்ஸ் a b c என்ன கால்குலேட் பண்ணிட்டோம் 4 2 1 அப்படிங்கிறது என்னல 4 abcங்கிறது எப்படி எழுதலாம் a b cங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படினா that is 4 2 -1 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அன்னோனா இருக்கக்கூடிய abc யோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தோம் a ஓட வேல்யூ 4 and b ஓட வேல்யூ 2 and c ஓட வேல்யூ -1 அப்படிங்கறது கால்குலேட் பண்ணிருக்கோம் எந்த டேர்ம் மூலமா கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படினா கொடுத்திருக்க டேர்ம் என்ன சொல்லிருக்காங்க irrotational அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க நம்ம கீ பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது irrotational நமக்கு என்ன தெரியும் irrotational அப்படினா curl ஓட வேல்யூ நமக்கு 0வா இருக்கணும் curl ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கணும் 0வா இருக்கணும் curl அப்படிங்கிறது நம்ம என்ன தெரியும் அப்படினா சோ கொடுத்திருக்க கூடிய நம்ம வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்றது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது கொடுத்திருக்க கூடிய ஃபங்க்ஷன்ஸ் f வெக்டார் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம் அந்த கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ நமக்கு வேல்யூ கிடைச்ச கிராஸ் ப்ராடக்ட்டோட வேல்யூ 0 வெக்டார்னு மேக் ஆயிடுச்சு அப்படினா del அப்படிங்கற ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரோட நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வெக்டார் given the vector நம்ம எடுத்து given the vector நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம 0 வெக்டார்ஸ்னு கிடைச்சது அப்படினா that is called the irrotational அந்த 0 வெக்டார்னு கிடைக்காம any other value வெக்டாரா கிடைச்சது curl of values எப்பவுமே என்ன இருக்கணும் உங்களுக்கு வெக்டார் பேசிஸா தான் இருக்கும் அந்த any other வெக்டார் மேக் ஆயிடுச்சு அப்படினா அது curl of vector சொல்லுவோம் curl vectors அப்படினு சொல்லுவோம் curl vector அப்படினு சொல்லுவோம் பட் அதோட வேல்யூ நமக்கு 0 வெக்டார்னு மேக் ஆயிடுச்சுனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் irrotational அப்படினு சொல்லுவோம் இப்போ கொடுத்திருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து curl of f வெக்டரோட வேல்யூ 0 வெக்டார்னு கிடைச்சது 0 வெக்டார் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன் ஏன் அப்படினா irrotational அப்படிங்கிறது ஏனா curl of f வெக்டரோட 0 வெக்டார் நான் எடுத்துக்கிட்டா எனக்கு கொடுத்திருக்க கண்டிஷன் நமக்கு என்ன தெரியும் irrotational தெரியும் இல்லையா curl of f வெக்டரோட 0 வெக்டார்னு கிடைச்சிருக்கும் அப்ப 0 வெக்டார் நான் எடுத்துக்கிட்டு இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு அன்னோனா இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய அன்னோன் abcங்கிறதோட வேல்யூ கால்குலேட் பண்ணிச்சு இப்போ இந்த abc அப்படிங்கிற வேல்யூஸ் அந்த f வெக்டார்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த வெக்டாருக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் del cross f வெக்டார் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படினா del cross f வெக்டர் கால்குலேட் பண்ணோம் அப்படினா that is irrotational கிடைக்கும் that is 0 வெக்டார்னு கிடைச்சிருக்கும் a ஓட வேல்யூ and b ஓட வேல்யூ c ஓட வேல்யூ அப்படிங்கிறது given functionsல நாம எக்ஸாக்ட்டா அந்த பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த f வெக்டாருக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் that is curl of f வெக்டர் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படினா 0 வெக்டார்னு கிடைச்சிடும் கண்டிப்பா 0 வெக்டார் கிடைக்கல அப்படினா அப்ப இந்த ஆன்சர்ஸ் வந்து ராங்னு அர்த்தம் நம்ம வெரிஃபிகேஷனுக்கான ஃபார்மேட்டை சொல்றோம் ஓகேங்களா இந்த abc ஓட வேல்யூ வந்து நம்ம ராங் ஆயிடும் நீங்க எக்ஸாம்ஸ்ல கேக்குறப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படினா இந்த
ஆப்ஷன்ஸ்ல கேட்கறப்போ இந்த மெத்தட் நீங்க ஒர்க் அவுட் பண்றதை விட அந்த ஏபிசிடியோட ஆன்சர் இதுதான் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதோட கிராஸ் ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஜீரோ வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடைச்சதுன்னா அப்ப அந்த கொடுத்திருக்க அந்த அன்னோனோட வேல்யூ தான் நமக்கு எக்ஸாக்ட்டா இர்ரோட்டேஷனல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ செகண்ட் क्वेश्चनக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ABC என்ற அன்னோன் கான்செப்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2 4 2 -1 A ஓட வேல்யூ 4 and B ஓட வேல்யூ 2 and C ஓட வேல்யூ -1. எக்ஸாம்ஸ்ல கேக்குறப்ப இந்த 3 ஃபார்மட்ல கேட்கலாம் இல்லனா ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும் find the A இல்ல find the B find the C. சோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் x y z ல இருக்குலையா ஏதாவது ஒரு டேர்முக்கு மட்டும் அன்னோனா கொடுத்துட்டு நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி क्वेश्चंस நமக்கு கேட்கலாம். சோ ABCங்கற மூணு டேர்மே எக்ஸாம்ஸ்ல கொடுக்கணும் நீடட் கிடையாது. ஏதாவது ஒரு டேர்ம் கொடுத்துட்டு நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லலாம். சோ நீங்க எதை கேட்டாலும் நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுங்க. இப்போ 3 கான்செப்ட் கேட்டாலும் ஈஸி வர்க் தான். இது லென்த்தி process கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது கர்ல் அப்படினா என்னன்னு தெரியணும், டைவர்ஜென்ஸ் அப்படினா என்னன்னு தெரியணும். அதுக்கு அடுத்து கர்ல் அண்ட் டைவர்ஜென்ஸ் தெரிஞ்சதுனா அதோட வேல்யூஸ் நம்ம யூனிஃபார்மா 0ன்னு கிடைச்சது அப்படினா அதுக்கு பேர் எப்போ இர்ரோட்டேஷன் எப்போ சொலினாய்டல் சொல்றதையும் நம்ம ப்ராப்பரா கிளாசிஃபை பண்ணிட்டு நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல கேட்கக்கூடிய क्वेश्चंस என்ன மாதிரி क्वेश्चंस அது செக் பண்ண இட் மேபி இது கொடுத்த ஒரு ஃபங்க்ஷன்ஸை கொடுத்து செக் பண்ண சொல்லியிருந்தாலும் சரி இல்ல அது அன்னோன் கொடுத்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸா கேட்டாலும் சரி நமக்கு ஈஸியா என்ன பண்ண முடியும் கால்குலேட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்ஸை ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கர்ல் டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது ஆசிலேட் ஆகாம ப்ராப்பர் அந்த ஸ்டேபிளான அந்த டெஃபினிஷன்ஸ் ரிசல்ட்ஸ் ஞாபகம் இருந்ததுன்னா போதும் நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கர்ல் அண்ட் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கர்ல் அண்ட் டைவர்ஜென்ஸோட வேலை ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் கேசஸ் என்ன பார்த்துட்டு இருந்தோம் இர்ரோட்டேஷனல் அண்ட் சொலினாய்டல் பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. இர்ரோட்டேஷனல் என்ன சொலினாய்டல் என்ன அதை பேஸ் பண்ணக்கூடிய ஃபியூ ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய இர்ரோட்டேஷனல் சொலினாய்டல் நம்ம பேஸ் பண்ணக்கூடிய சில ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் சொல்றோம் இல்லையா. இந்த வெக்டார் ஐடென்டிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி சில இந்த இர்ரோட்டேஷனல் சொலினாய்டலுக்கான ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 2 क्वेश्चंस வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை மேக் த ரிசல்ட்ஸா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க நோட் பாயிண்ட்ல அவங்க கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எக்ஸாம்ஸ் டைமிங்ல ஒர்க் அவுட் பண்றதை விட இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பார்த்துட்டு நீங்களோட ரிசல்ட்ஸை நீங்க ஃபைனலைஸ் பண்ணி நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிறதா பெட்டர் திங். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்ஸ் நம்ம எது நம்ம இர்ரோட்டேஷனல் வெக்டார்ஸ் ஆகும் சொலினாய்டல் வெக்டார்ஸ் ஆகும் எப்படி நம்ம மேக் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதற்கான ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ரீட் த क्वेश्चन. If a vector is a constant vector then A vector is a constant vector, then find the first subdivision del dot A vector cross R vector or values, and the second results del cross A vector cross R vector or results. So first நம்ம dot product சொல்லிருக்கோம், second one cross product சொல்லிருக்கோம் இல்லையா. So the dot product ஓட values நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம் டாட் ப்ராடக்ட் அப்படின்னாவே தெரியும் டெல் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரோட எனிதிங் அண்ட் வெக்டார் ஃபீல்ட் ஆகட்டும் ஆர் ஸ்கேலர் ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூவா இருக்கட்டும் எனி கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆபரேட்டட் வித் தி சிஸ்டம் ஆஃப் டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது டெல்ங்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எப்பவுமே நமக்கு ஸ்டாண்டர்டா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன தெரியும் இல்லையா ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன இருக்கு ஒரு ஸ்கேலர் பேசிஸா தான் கிடைக்கும். அந்த ஸ்கேலர் பேஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட் ஆன் பாயிண்டட் பேசிஸ் டிபெண்டன்ட் பாயிண்டடா இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிகேஷனோட பாயிண்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஃபிக்ஸட் ஸ்கேலரா இருந்திருக்கும்னு சொல்லலாம். அது எப்படி இருக்கும் ஒரு ஸ்பெசிபிகேஷன் பாயிண்ட்ல நம்ம அந்த டாட் ப்ராடக்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் வேல்யூவா கன்வெர்ட் ஆயிருக்கும். கிடைக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட் அப்படின்னாவே ஸ்கேலர் தான். அந்த ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆகவோ இல்லை ஸ்கேலர் வேல்யூவா கிடைக்குமா அப்படிங்கிறது டிபெண்ட் ஆன் ப்ராப்ளத்தை பொறுத்து தான் நம்ம பேஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்பெசிபிகேஷன் பாயிண்ட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிடைக்கக்கூடியது ஒரு ஃபிக்ஸடு கான்செப்ட் டேர்மா நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் ஒரு ஃபிக்ஸடு கான்செப்ட் டேர்மா கிடைக்கும். இல்ல ஸ்பெசிபிகேஷன் பாயிண்ட்ஸ் வித்தவுட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கிடைக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து ஒரு ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்கேலர் வேல்யூடு பாயிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸா தான் கிடைக்கும். பாயிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது எக்ஸாக்ட்டா ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபங்க்ஷன்ஸோட கான்செப்ட் டேர்மா கிடைக்காம ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்டாவோ ஸ்கேலர் பேஸ்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸாவோ கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நமக்கு இதுக்கான ரிசல்ட்ஸ் ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறப்ப ஃபோர்த் அப்ஜெக்டிவ் டைப்ல கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ வெக்டார் ஃபார்ம்ல கூடிய ரிசல்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். வெக்டார் ஃபார்ம்ல ரிசல்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அந்த ஆப்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ண வேண்டிய நீடடே கிடையாது. ஓகேங்களா ஸோ நம்ம டாட் ப்ராடக்ட் அப்படின்னாவே நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கேலர் பேஸ்டு ஒரு ரிசல்ட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். கண்டிப்பா நம்ம சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல கேட்கிறப்போ கண்டிப்பா ஒரு
ஆப்ஷன்ஸ்ல 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷனாவது நம்ம என்ன இருக்கணும் வெக்டார் பேசிஸ்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க சோ நான் அதை ஈஸியா என்ன பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் ஒரு வெக்டார் ஃபார்ம்ல தான் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் ஒரு வெக்டார் ஃபார்ம்ல தான் இருக்கும் இப்போ அந்த ஃபார்மேட் வந்து ஒரு கர்ல் ஆஃப் இர்ரோட்டேஷனல் ஃபார்மேட்டுக்கு ஆகுதா இல்ல ஒரு கர்ல் ஆஃப் வெக்டர் ஆஃப் கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம டிரைவ் பண்ணி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போறது ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு பாருங்க del dot of a vector cross r vector அப்படிங்கிறது ஓகேங்களா சொல்யூஷன் listen அவங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது aங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ a வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும் கொடுத்திருக்காங்க given क्वेश्चंसல ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டர் அப்படிங்கிறது அப்ப கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது a ஓட பேசிஸ் இருக்குது a1 a2 a3 ன்னு எடுத்துக்கலாம் ஆர் abc ன்னு நம்ம எப்படி வேணா டிஃபைன் பண்ணிக்கலாம் சோ நம்ம அடுத்தல a வெக்டர்ஸ் அப்படிங்கனால a1 a2 ன்னு சப்பா எடுத்துக்கலாம் a1 i வெக்டர் plus a2 j வெக்டர் plus a3 k வெக்டர்ஸ் ன்னு எடுத்துக்கலாம் so remaining term என்ன இருக்கு பாருங்க del dot a vector cross r vector அப்படிங்கிறது இது ஒரு constant vector இது ஒரு constant vector அப்படிங்கலாம் so r vector அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் r vector அப்படிங்கிறது ஒரு positional vector அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம் xi vector plus yj vector plus zk vector அப்படிங்கிறது ஒரு positional வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி தெரியும் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங் டெஃபினிஷன்ல இருந்தே சொல்லியிருக்கோம் ஆர் அப்படிங்கிறது ஒரு பொசிஷனல் வெக்டார் அப்படிங்கிறது டெல்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது சோ இதோட வேல்யூ நம்ம எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம்னு பார்த்துக்கலாம் டெல் டாட் a வெக்டார் கிராஸ் r வெக்டார் அப்படிங்கிறதோட வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் தி திங் a cross r vector அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் டெல்ங்கிற ஒரு ஆபரேட்டரோட டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் a vector cross r vectorங்கறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கறத பார்த்தலாம் சோ determinant சோ cross ப்ராடக்ட்னாவே நமக்கு டைரக்ஷன்ஸ் i vector j vector k vectors எழுதிக்கலாம் the determinant form a vector ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்கலாம் a1 and a2 and a3 next r vector oda coefficients x y z எழுதிக்கலாம் so the determinant oda values நீங்க கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம் is determinant value that is equal to so I vector எழுதிக்கலாம் இல்லையா I vector into பாருங்க a2z minus a3y minus of j vector term ith row ith column ல நம்ம டைரக்டா விட்டுட்டா என்ன கிடைச்சிருக்கும் பாருங்க a1z minus a3x ஓகேங்களா plus k vector into row and column விட்டுட்டோம் அப்படினா a1y minus a2x சோ இதை எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம்னா பாருங்க I vector into a2z minus a3y இந்த மைனஸ் இந்த ஒரு காமன் டேர்ம் எடுத்துட்டா பிளஸ் டேர்ம் ஆயிடும் பிளஸ் j வெக்டார் இன்டு ஏன்னா நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது டெல்ங்கிறது பாசிட்டிவ் டேர்மா இருக்குல அதை கன்ஃபியூஸ் ஆகாததுக்காக அதை ஒமிட் பண்ணிக்கிறேன் சோ நெக்ஸ்ட் என்ன வரும் a3x minus a1z plus k வெக்டார் இன்டு a1y minus a2x சோ இதுதான் நமக்கு தெரியும் a வெக்டார் கிராஸ் r வெக்டார் தெரியும் நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா del dot a vector cross r vector அப்படிங்கறத சொல்றோம் delங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அதோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா del பாருங்க del dot a vector cross r vector இதோட வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க del அப்படிங்கிறது என்ன தெரியும் I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z of is dot product of this term என்ன தெரியும் I vector into a2z minus a3y plus j vector into a3x minus a1z plus k vector into a1y minus a2x சரிங்களா இதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் listen del dot a vector cross r vector which is equal to நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க
இங்க i ஓட கோஎஃபிஷியன்ட் எனக்கு dou divided by dou x. இங்க i ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன டேர்ம் இருக்கு பாருங்க, dou divided by dou x of இந்த டேர்ம் பாருங்க. செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு பாருங்க, a2z minus a3y plus j vector ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்க என்ன இருக்கு, dou divided by dou y. அங்க என்ன இருக்கு பாருங்க, dou divided by dou y of என்ன டேர்ம் இருக்கு, j ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் a3x minus a1z plus jk ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் dou divided by dou z of இந்த டேர்ம் என்ன இருக்கு பாருங்க, a1y minus a2x. ஓகேங்களா, டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு தி x அப்படின்றப்போ இதுல x டேர்மே கிடையாது, ஸோ 0 ஆயிடும். லெஸ் நெக்ஸ்ட் இதை y பொறுத்து டெரைவ் பண்ணும்போது y டேர்மே கிடையாது, 0 ஆயிடும். அதுல z டேர்மே கிடையாது, 0. ஸோ ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கு, 0. இதோட வேல்யூ del டாட் a வெக்டார் கிராஸ் r வெக்டரோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு, ஸ்டாண்டர்டா 0 அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. 0ங்கிறது நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஐடென்டிட்டி del டாட் a வெக்டர் கிராஸ் r வெக்டரோட ரிசல்ட்ஸ் என்ன சொல்லிருக்கோம், 0ன்னு சொல்லிருக்கோம். அதே கிராஸ் ப்ராடக்ட்ல நம்ம என்ன சொல்ல போறோம்ங்கறது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாமா. சோ del கிராஸ் a வெக்டர் கிராஸ் r வெக்டரோட ரிசல்ட்ஸ் which is equal to del அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் தெரியும் இல்லையா. சோ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படி எழுதிக்கலாம், i வெக்டர் j வெக்டர் and k வெக்டர். del ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் தெரியும் இல்லையா, dou divided by dou x and dou divided by dou y and dou divided by dou z. சோ இப்போ a வெக்டர் கிராஸ் r வெக்டரோட வேல்யூஸ் நம்ம i வெக்டர் j வெக்டர் எழுதிக்கலாம். a வெக்டர் கிராஸ் i வெக்டர், a வெக்டர்க்கான a வெக்டர்ல பாருங்க, a வெக்டர் கிராஸ் i வெக்டர்ல i ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன சொல்லிருக்கோம் பாருங்க, a2z minus a3y. நெக்ஸ்ட் j ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் பாருங்க, a3x minus a1z. ஓகேங்களா, நெக்ஸ்ட் k ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் a1y minus a2x அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சோ இதோட வேல்யூ நாம எப்படி கால்குலேட் பண்ண போறோம்ங்கறது பாருங்க. டேர்ம்ஸ் i வெக்டர் இன்டு சோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த டேர்மை y பொறுத்து தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோங்க. i வெக்டர் இன்டு dou divided by dou y of this term. y பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், another term 0 ஆயிடும். y பொறுத்து பண்ணும்போது என்ன இருக்கும், y ஆயிடும், a1 மட்டும் தான் ஐடியலா இருக்கும். அப்போ a1 இந்த term 0 ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேர்மை எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் z பொறுத்து பண்ண போறோம். again மைனஸ் என்ன இருக்கும் பாருங்க, இந்த டேர்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த டேர்மை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இந்த டேர்மை z பொறுத்து பண்ண போறோம், மைனஸ் ஆஃப் a1 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த டேர்ம் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் j வெக்டார் இன்டு பாருங்க, இந்த டேர்ம் y ஓட j ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் நமக்கு என்ன இருக்கும், a3x minus a1z. நெக்ஸ்ட் j ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த டேர்ம் படிச்சா, இந்த டேர்மை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன இருக்கும், மைனஸ் a2 டேர்ம் இருக்கும். again இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன இருக்கும், மைனஸ் ஆஃப். சரிங்களா, இந்த டேர்ம் ஆல்ரெடி ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் i வெக்டார் இன்டு இந்த டேர்ம் பண்றோம். இந்த டேர்ம் x பொறுத்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, x பொறுத்து பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, இந்த டேர்ம் பண்ணும்போது x பொறுத்து டெரிவேட் பண்ணும்போது மைனஸ் y பொறுத்து தான் பண்றோம். இந்த டேர்ம் என்ன ஆயிடும், y பொறுத்து பண்ணும்போது 1 ஆகும், a1 மட்டும் தான் இருக்கும். இந்த டேர்ம் 0 அடிச்சு விட்டுச்சு. மைனஸ் சப்ட்ராக்ட் தி டேர்ம். இந்த டேர்ம் z பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க, a3ங்கிற டேர்ம் 0 ஆயிடும். இதுல a1ங்கிறது மைனஸ் இருக்கு, ஆல்ரெடி சப்ட்ராக்ட் தி மைனஸ் டேர்ம், இதுல ஒரு மைனஸ் டேர்ம் இருக்கு. சோ அந்த மைனஸ் விட்டுட்டோம், அது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கவனிங்க, j வெக்டர் எழுதுறப்போ இந்த டேர்ம் போயிடுச்சு. இந்த டேர்மை x பொறுத்து பண்ணும்போது அங்க மைனஸ் a2 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த டேர்ம் z பொறுத்து பண்ணும்போது என்ன இருக்கும், a2 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிளஸ் k வெக்டார் இன்டு இந்த டேர்மை x பொறுத்து பண்றோம், அப்போ a3 ன்னு கிடைச்சிருக்கும். a1 0 அடிச்சு இந்த டேர்ம் y பொறுத்து பண்ணும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படிங்கிறது பிளஸ் a3 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, i வெக்டார் இன்டு 2a1
இந்த மைனஸை காமனாக எடுத்துருக்க பார்க்கலாம். அப்போ டேர்ம் ப்ளஸ் ஜே வெக்டார் ஆகிடும். இஸ் 2a2 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு 2a3. இப்போ ஃபைனலாக நம்ம எப்படி எழுதலாம்? 2a1 i வெக்டார் ப்ளஸ் 2a2 j வெக்டார் ப்ளஸ் 2a3 k வெக்டார். 2ங்கிறது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? 2 வெளியே எடுத்துக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? a1 i வெக்டார் ப்ளஸ் a2 j வெக்டார் ப்ளஸ் a3 k வெக்டார் கிடச்சிருக்கும். ஃபைனலாக 2 இன்ட்டு a1 i வெக்டார் ப்ளஸ் a2 j வெக்டார் a3 k வெக்டார்ங்கிறது நம்ம என்னவா மீன் பண்ணிக்கிட்டோம்? a வெக்டார்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 2a வெக்டார் நமக்கு கிடைச்சிருக்கு. இதோட வேல்யூ இது டெல் கிராஸ் a வெக்டார் கிராஸ் r வெக்டரோட வேல்யூ பாருங்க. டெல் கிராஸ் a வெக்டர் கிராஸ் r வெக்டரோட வேல்யூஸ் நம்ம இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதோட வேல்யூ தட் இஸ் 2a வெக்டார்னு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்குடைய ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ கிராஸ் அப்படின்னாவே நமக்கு கிராஸ் ப்ராடக்டாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் ஒரு வெக்டார் ஃபார்ம்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? 2a வெக்டார்னு கிடைச்சிருக்கு. இதே இப்போ டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் வேல்யூவாக இருக்கும். தட் இஸ் 0வா நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிசல்ட்ஸ் ஒன் செகண்ட் கூத்து பண்ண பாருங்க. டெல் டாட் a கிராஸ் r வெக்டர், செகண்ட் டெல் கிராஸ் a வெக்டர் கிராஸ் r வெக்டர். ஸோ டெல் டாட் அப்படின்னாவே நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கோ. a அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார் அப்படிங்கிறது கிவன்டா இருக்கு. rங்கிறது ஒரு பொசிஷனல் வெக்டார் தெரியும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? டெல் a வெக்டார் கிராஸ் r வெக்டார் அப்படிங்கிறது ஒரு டிட்டர்மின் ஃபார்மேட்ல ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஸ்கேலர். அதுக்கு இந்த டேர்ம் இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கோ? a கிராஸ் r வெக்டார் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. f வெக்டரா கூட இதை மீன் பண்ணிக்கோங்க. அதை f வெக்டரா மீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெல் டாட் f வெக்டர் அப்படிங்கிறது என்னவா நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. டெல் டாட் fன்னு அதை எடுத்துக்கிட்டா கூட அது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0 அப்படிங்கிறது. அப்போ டெல் டாட் f வெக்டர் 0 அப்படின்னா என்ன இருக்கும்? இந்த டேர்ம் வந்து ஒரு சொலனாடலா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது சொலனாடல் பேசிஸா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஒரு டெல் கிராஸ் f வெக்டர் அப்படிங்கிறது 2a வெக்டார் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 0 வெக்டர் கிடைக்கல. அப்போ அது வந்து ஒரு இரோட்டேஷனல் ஃபார்மேட்டா கொடுக்காது. இட்ஸ் நாட் ஏ இரோட்டேஷனல். தட் இஸ் a curl of f வெக்டர் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அது நாட் ஏ இரோட்டேஷனல் ஃபார்ம். இது வந்து சொலனாடலா இருந்தாலும் செகண்ட் சப்டிவிஷன்ங்கிறது என்ன இருக்கும்? ஒரு இரோட்டேஷனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதன் மூலமா செகண்ட் பாருங்க. டெல் கிராஸ் a வெக்டர் கிராஸ் r வெக்டர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டிட்டர்மின் ஃபார்ம்ல எழுத போறோம். டெல்ங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது தெரியும். நம்ம அதை டிரைவ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா தட் இஸ் 2a வெக்டார் அப்படிங்கிறது. பாருங்க செகண்ட் ஒன் ரிசல்ட்ஸ் நமக்கு கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான். ஸோ இந்த பேசிஸ்ல क्वेश्चन கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. டெல் கிராஸ் a வெக்டார் கிராஸ் r வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? தட் இஸ் 2a வெக்டார் அப்படிங்கிற ஒரு வெக்டார் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸா நீங்க ஞாபகம் வச்சுட்டு இதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.